إذا أصبحت يا صحبي ذكرت الله في نفسي وإن أمسيت يا صحبي ذكرت الله في أمسي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் உத்தம தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழப்போகின்ற அனைவர்கள் மீதிலும் நின்று நிலவ வேண்டுமென்று பிரார்த்தித்தவனாக இந்த மாதாந்த ஒன்றுகூடலில் இன்னுமோர் சந்தர்ப்பத்தை பெற்று உங்களுக்கு முன்னால் என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று உங்களுக்கு முன்னால் சில இஸ்லாமிய வழிகாட்டல்களை, குர்ஆனிய வசனங்களை, நபிகளாருடைய சில போதனைகளை அதனுடைய விளக்கங்களுடன் உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அது எந்த விடயத்தில் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒருவனுக்கு பார்க்க முடியுமான மிகவும் உன்னதமான தொழிலை பற்றி, அதுதான் இறை பாதையில் மக்களை அழைப்பது சம்பந்தமாக. நாம் ஒரு முஸ்லிமாக பிறந்திருக்கின்றோம், முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான அந்த எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் இருகரமேந்தி பிரார்த்திக்கின்றோம். அப்படியான அந்த நிலைமையிலே ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டு, நேர்வழியிலே வாழ்ந்து கொண்டு நாம் மாத்திரம் சுவர்க்கம் போகலாமா என்று பார்த்தால், அப்படியான ஒரு இடைவெளியை இஸ்லாம் விட்டுவிடவில்லை. மாறாக ஒவ்வொரு நேர்வழியை பெற்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தன்னுடைய சகோதரனுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பது, அவன் வழி தவறுகின்ற நேரத்தில் அவனை திருத்துவதென்பது கட்டாய கடமையாக ஆக்கி விடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே நாம் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையை வைத்து எப்படி இறை பாதையில் மக்களை நாம் அழைக்கின்றோம், எப்படி அதன்பால் நம்முடைய ஈடுபாடு இருக்கின்றது. உண்மையிலே இன்றைக்கு பார்த்தால் எம்முடைய தொழிலை நாம் வைத்துவிட்டு தொழிலை நாம் காரணம் கூறுகின்றோம். எமக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, ஏதோ கிடைச்சால் தொழுதிடுவோம், நோன்பு நோப்போம், நாம் நம்முடைய பாட்டில் இருந்து விடுவோம். மக்களுக்கெல்லாம் போய் அழைக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குவது சிரமமாக இருக்கின்றது என்று ஒரு சாரார் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், என்னுடைய இந்த உரையில் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, மாறாக சில விடயங்களை உங்களுடன் கலந்து ஆலோசித்து கொள்ள வேண்டும், சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நான் இப்படி பேசுகின்றேன். இன்னும் சிலருடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்றால், இறை பாதையில் மக்களை அழைக்க வேண்டும் என்று களமிறங்கி இருக்கின்றார்கள், களமிறங்கி செயல்படுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எந்த களத்தை பாதுகாக்க முயற்சி செய்கின்றார்கள் என்றால், தான் இருக்கின்ற அந்த கூட்டத்தை, தன்னுடைய சங்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று தௌவா செய்யக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். பின்னால் நான் சொல்லக்கூடிய அந்த சில கட்டங்களை வைத்து எங்களுக்கு யோசிக்கலாம், சில
சங்கங்களுடைய நிலைமை இன்றைக்கு அப்படி இருக்கின்றது என்று சொன்ன நிலைமையை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான நிலைமையிலே இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த தஅவா, மற்ற மக்களை நல் வழியின்பால் அழைக்கின்ற இந்த விடயம் எந்த அளவுக்கு அதில் நாம் ஈடுபாடு காட்டுகின்றோம் என்று நாங்கள் பார்த்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் முதலில் ஒரு காரணத்தை விளங்கி கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், ஏன் நாம் தஅவா செய்ய வேண்டும், ஏன் பிறருக்கு நாம் நல்லதை ஏவி தீயதை தடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் நல்லதை ஏவி தீயதை தடுத்து மக்களுடைய கவர்ச்சியை, மக்களுடைய பார்வையை எம்பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும். நாம் மற்ற மக்களுக்கு மத்தியில் சிறந்து விளங்க வேண்டும். இதுதானா காரணம்? நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் உண்மையாக ஒருவன் தஅவா களத்தில் இறங்கிவிட்டால், இறை பாதையில் மக்களை அழைக்கின்ற நேரத்தில் முதலிலே அவனுக்கு வரவேற்பு கிடைக்காது. சமூகத்திலே அவனை பல கண்களை கொண்டு அவன் நோக்கப்படுவான், பல இன்னல்களை அவன் சந்திப்பான். இப்படியான நிலைமையில்தான் ஒருவன் தஅவா களத்துக்கு இறங்க வேண்டியிருக்கின்றது. அதே போன்று நாம் இன்றைக்கு தஅவா செய்கின்ற காரணம் மற்றவர்களை மட்டம் தட்டவா, மற்றவர்கள் அறிவில்லாதவர்கள், நாம் மாத்திரம்தான் சிறந்து விளங்குகின்றோம் என்ற விடயத்தை, அதாவது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கா என்று பார்த்தால், அதாவது மற்றவர்களுக்கு முன்னால் நான் சிறந்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு தஅவா செய்கின்றோமா என்று பார்த்தால் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதைவிட உன்னதமான பல நோக்கங்களுக்காக நாங்கள் தஅவா செய்கின்றோம். ஏனென்று சொன்னால், அரச சேவையிலே ஈடுபடக்கூடிய ஒருவன் எவ்வளவு கண்ணியமாக இருப்பான், எவ்வளவு மக்களிடத்திலே போய் சொல்லுவான், நான் நல்லொரு உத்தியோகம் பார்க்கின்றேன் என்று. அதைவிட சிறந்த தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த தொழிலை மற்றவர்களுக்கு சொல்லிக்காட்டி சந்தோஷப்படுவார்கள். நான் அந்த நேரமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ ஏதோ ஒரு நல்லொரு நிலைமைக்கு வந்திருக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், மற்றவர்களை சொல்லிக்காட்டி தன்னுடைய நிலைமையை பற்றி அவர்கள் சந்தோஷமாக பேசுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் இந்த இறை பாதையில் மக்களை அழைக்கின்றது என்பது ஒரு உன்னதமான தொழிலாக இருக்கின்றது. ஒரு தொழிலாக நாங்கள் ஒப்பிட்டால் அதைவிட சிறந்த ஒரு தொழிலாக எந்த தொழிலும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு அதனுடைய நிலைமை இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது சூரா ஃபுஸ்ஸிலத் 33வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். ஒருவன் சொல்லுகின்ற வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதாவது அவன் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்து நற்கர்மங்கள் செய்து, அதே போன்று நான் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றானே இந்த மனிதன், இவனுடைய கூற்று எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று யார் இந்த கூற்றை வர்ணிக்கின்றான்? அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு தாய், ஒரு இறை பாதையில் மற்ற மக்களை அழைக்கக்கூடிய ஒருவன் என்று தன்னை கூறக்கூடிய ஒருவன் செய்யக்கூடிய விடயங்கள் இவைகள் என்ன? அவன் மற்ற மக்களை நல்ல விடயங்களின்பால் அழைப்பான். இதை அழைப்பதில் மாத்திரம் தன்னை நிறுத்தி கொள்ளவும் மாட்டான். வஅமில சாலிஹன், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை செயல்படுத்துவான். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு விடயத்தை விசேஷமாக சொல்லி காட்டுகின்றான். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், அவன் நேராக நின்று மக்களுக்கு முன்னால் நான் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேன் என்று சந்தோஷமாக உறுதியாக அவன் கூறுவான். எனவே இவனுடைய கூற்று மிகவும் அழகாக இருக்கின்றது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த தஅவா என்று சொல்லக்கூடிய விடயத்தை சாதாரணமாக நாங்கள் நினைத்துவிடக்கூடாது. தஅவா என்பது ஒரு சில சாராருக்கு, ஒரு சில கூட்டத்துக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் தஅவா செய்யட்டும், நமக்கு செய்ய வேண்டிய எவ்வளோ விடயங்கள் இருக்கின்றது என்று நாம் ஒதுங்கி போக முடியுமா? நிச்சயமாக முடியாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய இந்த பாராட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அல்லாஹ்வுடைய இந்த
அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அழைத்து தான் ஒரு நல்லொரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், மக்களுக்கு அவனை காட்ட வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த களத்திலே இறங்கி செயல்பட வேண்டிய கட்டாயத்திலே அவன் இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இந்த தஅவா செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு தகவல் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது, மன் தஆஹு இலா ஹுதா கான லஹு மிஸ்ல அஜ்ரி மன் உஜூர மன் இத்தபஅஹு லா யன்குசு ذلك மின் உஜூரிஹிம் ஷைஆ. யார் இறை பாதையிலே ஒருவரை அழைக்கின்றாரோ, நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு கூறுகின்றாரோ, இந்த தஅவா பணியிலே ஈடுபடுகின்றாரோ, அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், அந்த தஅவா பணியை கிடைக்க பெற்று அந்த மனிதன் திருந்தி வாழுகின்ற காலமெல்லாம் அவன் எப்படியெல்லாம் அமல் செய்வானோ அந்த அமல் செய்கின்ற அத்தனை நன்மையும் இவனுக்கும் வந்து சேரும். இப்பொழுது இந்த தாய்க்கு அல்லது செயல்படக்கூடியவருக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ நான் செய்யக்கூடிய நற்கர்மங்களுக்கெல்லாம் கூலி அவருக்கு தான் கிடைக்குமா என்று. அதுக்கு பதிலையும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எப்படி? அவருடைய அமலில் எதுவுமே குறைந்துடாது. நீங்கள் யாரையாவது ஒருவரை நேர்வழி காட்டி அவருக்கு நல்ல விடயங்களை சொல்லி கொடுத்து அவர் அதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் யாருக்கு நன்மை கிடைக்குது? இந்த நேர்வழி காட்டினாரே அவருக்கும் நன்மை கிடைக்குது. ஆனால் செய்யக்கூடிய அவருடைய நன்மையில் எந்த ஒன்றும் குறைந்திடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இந்த தஅவா பணியிலே ஈடுபடக்கூடியவருக்கு இன்னும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஆசைப்படுவோம். எதை ஆசைப்படுவோம்? எப்படியாவது சில பொருட்களை சேமித்து பொருட்களை திரட்டி வைத்துவிட்டு நல்லொரு பொருளாதாரத்தை பெற்றுவிட்டு ஓய்வெடுக்க வேண்டும். பென்ஷன் எடுப்பார்கள் என்று சொல்லுவார்களே, அதே போன்று எங்களுக்கு அதாவது பொருளாதாரம் பணம் வந்து கொண்டிருக்க நாங்கள் அதை ஓய்வெடுத்து நிலைமையிலே அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதனால் என்ன செய்வார்கள்? தன்னுடைய வாலிப காலத்தை தன்னுடைய வயோதிப காலமாக இருந்தாலும் அதை பொருள் திரட்டுவதிலே அதாவது கழிப்பார்கள். இதில் நான் தவறு இருக்கின்றது என்று கூற வரவில்லை. மாறாக இன்னும் ஒரு விடயத்தையும் ஆசைப்படுவார்கள். என்ன? தான் கபருக்கு போன பின்னால், மரணித்து போன பின்னால் நன்மை வர வேண்டும். கபருக்கு போன பின்னால் நன்மை எப்படி கிடைக்கும்? அதாவது ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கின்ற அத்தனை தொடர்பும் என்ன செய்யப்படுகிறது? துண்டிக்கப்படுகிறது. ஒருவன் மரணித்து விட்டால் மரணித்தவனுக்கும் உலகத்தில் வாழக்கூடியவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு நல்லொரு மனிதனாக வாழ்ந்த ஒருவன் மரணித்த நிலைமையில் ஷஹீதாக்கப்பட்டு அவன் மரணிக்கின்ற நேரத்தில் அவனுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்தை அவன் ஆசைப்படுகின்றான் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்று. அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். அந்த மரணித்த மனிதன் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உங்களுக்கு அப்படி போய் அவர்களுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் அவர்களை விட்டும் பிரிந்து வந்து விட்டீர்கள் என்று. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மரணித்தவருக்கு உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். நான் இந்த இடத்திலே உங்களுக்கு கூற வருகின்ற விடயம் என்னவென்றால், நாம் மரணித்து போன பின்னால் கூட எம்முடைய கபருக்கு, எம்முடைய மண்ணறைக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி தரக்கூடிய வழிகள் 3 மாத்திரம் இருக்கின்றது. நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த 3 விடயங்களையும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு ஞாபகமூட்டலுக்காக திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு கூறுகின்றேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன மிம்மா யல்ஹக்குல் முஃமின மின் அமலிஹி வ ஹஸனாத்திஹி பஅத மௌத்திஹி. ஒருவன் மரணித்த பின்னால் அவனுடைய நற்கிரிகைகள் நல்லமல்களிலிருந்து அவனுடைய மண்ணறைக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிகள் 3 இருக்கின்றது. அதில் ஒன்று என்ன? இல்மன் அல்லமஹு, ஒரு கல்வி, ஏதாவது ஒரு பயன் தரக்கூடிய கல்வி. இதை அவன் என்ன செய்கின்றான்?
வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நல்ல நோக்கத்தில் இதையும் நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு குறுகிய நோக்கங்களுக்காக நாங்கள் வேறு வழிகளிலே என்ன லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற இந்த கல்வி அல்ல. நல்ல நோக்கத்தில் மரணத்துக்கு பின்னாலும் எனக்கு பயன் தர வேண்டும் என்று ஒருவன் என்ன செய்கின்றான்? ஒரு கல்வி, ஒரு நல்லொரு விடயத்தை சொல்லிக் கொடுக்கின்றான். அந்த நேரத்தில் இந்த விடயம் அவனுக்கு மரணித்த பின்னால் கூட குறிப்பிட்ட மனிதன் வாழ்ந்து அதை செயல்படுத்துகின்ற காரணமெல்லாம் அவனுக்கு நன்மை போய் சேருகின்றது. அவனுடைய கபூரிலே, அவனுடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே அவனுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் அந்தஸ்து அதிகரித்து கொண்டே செல்லும். அன்பான சகோதரர்களே, இரண்டாவது விடயம் வவலதன் சாலிஹன் தரகஹு, அவன் விட்டு சென்ற ஒரு நல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது, அந்த பிள்ளையை பெற்றெடுப்பது போல அல்ல, அந்த பிள்ளையை ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ப்பது, இது பெரியொரு சவாலாக இருக்கின்றது இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும். ஆனால் இன்று சில பெற்றோர்கள் அதில் வெற்றியை காணுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய நல்ல நோக்கம், கடினமான உழைப்பு, இவைகளின் பிரதிபலனாக அந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையை அவர்கள் கொடுக்கின்றார்கள். இந்த பிள்ளை வாழுகின்ற காலத்தில் அந்த பெற்றோர்களுக்காக செய்கின்ற துஆ, அந்த பிள்ளையின் மூலமாக அந்த ஊர் மக்கள் அல்லது அந்த சமூகம் பயன்பெறுகின்ற காலமெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் அந்த மனிதனுடைய மக்பராவுக்கு, அந்த மனிதனுக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்ட வண்ணமே இருக்கின்றது. அதே போன்று இதில் பொதுவாக இன்னும் சில விஷயங்கள் வருகின்றது. அதாவது வமுஸ்ஹஃபன் வர்ரஸஹு அவு மஸ்ஜிதன் பனாஹு அவு பைத்தன் லிபினி சபீலி பனாஹு அவு நஹ்ரன் அஜ்ராஹு அவு சதகத்தன் அஹ்ரஜஹா மின் மாலிஹி ஃபி சிஹ்ஹதிஹி வ ஹயாத்திஹி யல்ஹகுஹு பஅத மௌத்திஹி. இதாவது சில விஷயங்களை விரிவாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னொரு இடத்துல வருகின்றது, ஒருவன் மரணித்து விட்டால் 3 விடயங்கள் அவனை பின்தொடரும், அதில் 2 விடயம் திரும்பி வந்துவிடும், 1 மாத்திரம் அவனிடத்தில் இருக்கும், அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் செஞ்ச நற்கர்மங்கள் மாத்திரம். இந்த ஹதீஸில் அந்த நற்கர்மங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெளிவாக விளக்கமாக வருகின்றது. அதாவது மரணித்த பின்னால் அவனுடைய கபருக்கு அதாவது நன்மைகள் போய் சேரக்கூடிய வழிமுறைகள். அதில் ஒருவன் ஒரு பள்ளிக்கு ஒரு முஸ்ஹஃபை வாங்கி கொடுத்தான், அல்லது ஒரு பள்ளியை, அல்லது ஒரு ஏழை எளியவர்களுக்கு வழிப்போக்கர்களுக்கு கட்டி கொடுத்த ஒரு வீடு, அதே போன்று அவன் அதாவது அமைத்து கொடுத்த ஒரு கிணறாக இருந்தாலும், இந்த விடயங்கள் மக்கள் அதில் பயன்பெறும் காலமெல்லாம் அவனுக்கு நன்மை போய் சேர்கின்றது. இந்த ஹதீஸ் சுனன் அபி தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் உங்களுக்கு கூற வந்த விடயம் என்னவென்றால், இந்த தஅவா செய்யக்கூடியவர்கள், இறை பாதையில் மக்களை அழைக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்ல தகவல்களை ஏதோ ஒரு வழியில் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இந்த சிறப்பு இருக்கின்றது. என்ன சிறப்பு? அவர்கள் நல்ல கல்வியை மக்களுக்கு போய் சேர்த்தார்கள் என்று சொல்லக்கூடிய சிறப்பின் அடிப்படையில் உரியவர்கள் நேர் வழியின் பால் வாழுகின்ற காலமெல்லாம் இவருக்கும் நன்மை வந்து கிடைக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான சிறப்பம்சங்கள் நிறைந்த ஒரு விடயம்தான் இறை பாதையிலே மக்களை அழைப்பது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இறை பாதையிலே மக்களை அழைக்கின்றோம், இதனுடைய நோக்கம் என்ன? நாங்கள் ஏன் அழைக்க வேண்டும் என்று பார்த்தோம், அதனுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தோம். இறை பாதையில் மக்களை அழைக்கின்றதன் நோக்கம் என்ன? நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் நோக்கம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு தொழில் செய்தால் அதிலே நோக்கம் இருக்கின்றது. நாங்கள் பாடசாலைக்கு போனால் அதிலே பல நோக்கங்கள் இருக்கின்றது. இந்த இடத்திலே நாங்கள் இந்த உபதேசத்தை கேட்கின்றோமா, இதிலும் நாங்கள் சில நோக்கங்களை வைத்து இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தஅவா செய்ய வேண்டும், இறை பாதையில் மக்களை அழைக்க வேண்டும், நல்லதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் என்ன நோக்கங்கள் இருக்கின்றது என்று பார்த்தால், அதிலே முதலாவது நோக்கம் என்ன தெரியுமா? மக்களை கெட்ட விடயங்களிலிருந்து தூரமாக்கி நல்ல விடயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தஅவா செய்ய ஆரம்பிக்கின்ற சில பேர் அல்லது தஅவா களத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் இது மறந்து விடுகின்றது. என்ன, நாம் தஅவா செய்வதை ஏன் மக்களை தவறிலிருந்து தூரமாக்க வேண்டும் என்று.
சிலருடைய தாவாவின் காரணமாக மக்கள் அதில் பிடிவாதமாக இருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். மக்கள் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன் அந்த நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுகின்றார்கள்? ஏன், என்ன காரணம்? மக்களுடைய உள்ளத்தை நோகடித்து மக்களை அதாவது இல்லாமலாக்கி தாவா செய்கின்ற நிலைமைகளை நாங்கள் காணுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான நிலைமைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய மார்க்கம் தாவாவுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மக்களுக்கு போதிக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்ற பொழுது சூரத்து ஆல இம்ரான் 110வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் தாவாவுடைய நோக்கத்தை. என்ன நோக்கம்? குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். என்ன காரணம்? நீங்கள் மக்களுக்கு நல்லதை ஏவுகின்றீர்கள், தீயதை தடுக்கின்றீர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே எம்முடைய தஅவா எப்படி அமைய வேண்டும் என்றால், நல்லதை மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும், தீயதை அவர்களை விட்டும் நாம் அப்புறப்படுத்த வேண்டும். இப்படியான ஒரு தூய எண்ணத்தில் எங்களுடைய தஅவாவை நாம் அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு திருமறை வசனத்திலே சூரத்து தௌபா 71வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, இந்த தஅவா அதாவது வெறுமனே ஒரு ஆட்சியாளனுக்கும் ஒரு அடியானுக்கும் இருக்கின்ற தொடர்பை போன்றிருக்கக்கூடாது, மாறாக அதைவிட ஒரு அழகான தொடர்பு தஅவா செய்யக்கூடியவருக்கும் தஅவா செய்யப்படக்கூடியவருக்கும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்ற பொழுது, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅலுஹும் அவுலியாஉ பஅல். முஃமின்கள், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நேசர்களாக இருக்கின்றார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப். அதுக்கு அடுத்து சொல்கின்றார் அல்லாஹ், எப்படி அவர்கள் நேசர்களாக இருப்பார்கள்? யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்ல விடயங்களை தங்களுக்கு தாங்கள் ஏவிக்கொள்வார்கள், ஞாபகமூட்டுவார்கள், சொல்லுவார்கள். வ யன்ஹவுன அனில் முன்கர். இப்படியான நேசர்கள் அவர்களுக்கு மத்தியிலே தீய விடயங்களை ஒருவருக்கொருவர் தடுத்து கொள்வார்கள், தடுத்து நிறுத்துவார்கள் என்று. அதே போன்று வயுகீமுன ஸலாத்த வயுதூன ஸகாத்த வயுதீஊன அல்லாஹ வ ரசூல உலாஇக ஸயர்ஹமுஹுமுல்லாஹு இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். அதே போன்று அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் நினைத்த மாதிரி தஅவா களத்தை நம்மால் அமைக்க முடியுமா என்று பார்த்தால், எம்முடைய மனோ இச்சை எதை கூறுகின்றதோ அந்த அடிப்படையிலே நாம் தஅவா களத்தை அமைக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக நாங்கள் வழி தவறிய கூட்டத்திலே சென்று விடுவோம் என்று நாங்கள் பயந்து அச்சப்பட்டு நாங்கள் நம்மை நேர் வழியிலே செலுத்த வேண்டும். இதுதான் தாவாவுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த தாவாவை செய்யாதவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். திருக்குர்ஆனிலே சூரத்துல் மாஇதா 78வது வசனத்திலிருந்து 78, 79வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, லுஇன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராஈல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மர்யம் ذلك பிமா அஸவ் வ கானூ யஅதூன். அதாவது நிராகரித்த பனு இஸ்ரவேலைச் சேர்ந்த நிராகரித்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஈசா, மரியமுடைய மகன் ஈசா, இவர்களுடைய நாவினால் சபிக்கப்பட்டார்கள். ஏன் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள்? அதாவது பனு இஸ்ரவேலர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் மூலம் சபிக்கப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் தடுத்தவைகளை விட்டும் அவர்கள் அதாவது எல்லை கடந்து அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று கானு லா யத்தனாஹவுன அனில் அன் முன்கரின் ஃபஅலு. தன்னுடைய சமூகத்திலே தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய நண்பர்கள் ஏதாவது ஒரு கெட்ட விடயத்தை செய்துவிட்டால் என்னுடைய நண்பனாச்சே அப்படி என்று அவர்கள் அதை தடுக்காமல் இருந்தார்கள். இந்த காரணத்துக்காக வேண்டி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால் இவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று. இதனுடைய விளைவாகத்தான் அவர்கள், இந்த சாபத்தின் விளைவாகத்தான் அன்று
பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் அந்த சமூகம் மாற்றப்பட்டது என்பதை இன்னும் வேற ரிவாயத்துக்களிலிருந்து எங்களுக்கு அறிய முடிகின்றது. இந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எம்முடைய தாவாவை பாசத்துடன் நேசத்துடன் மக்களை கவரக்கூடிய வண்ணம், மக்களை நெருங்கி மக்கள் எதை விரும்புகின்றார்களோ அந்த அடிப்படையிலே, அதாவது நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், மனிதனுக்கு நல்ல தகவல்கள் போய் சேர வேண்டும், அவன் கெட்ட விடயங்களை விட்டும் தூரமாக வேண்டும் என்று இந்த நோக்கத்தில் நாங்கள் தாவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த தாவா அவர்களுக்கு சென்றடையும், தாவாவை செய்யக்கூடியவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் படித்தர முறைகளை இஸ்லாம் அதாவது கடைபிடிக்க எங்களுக்கு சொல்லுகின்றது. நாங்கள் சில வேளை ஒரு தவறை செய்கின்ற ஒருவனுக்கு அதை தடுக்க நினைப்போம், ஆனால் அது நம்மால் முடியாது என்று சொன்னால் நாம் அதை தடுக்காமல் விட்டு சென்று விடுவதா அல்லது அதில் வேறு படித்தரங்கள் இருக்கின்றதா? நாங்கள் இன்று பார்க்கின்றோம், மக்கள் தங்களுக்கு மத்தியில் வைத்திருக்கின்ற தொடர்பு பலவிதமாக இருக்கிறது. ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு. ஒரு ஆசிரியர் தவறு செய்கின்றார் என்று சொன்னால் மாணவன் எப்படி தடுக்க வேண்டும்? ஆசிரியர் மாணவரை தடுக்கின்ற போன்று தடுக்க வேண்டுமா? தடுக்க முடியாது. அப்போ நாங்கள் அந்த தவறை தடுக்காமல் விட்டு விடுவதா? இல்லை, தவறை தடுக்க வேண்டும். அதனால் அழகிய ஒரு படித்தர முறையை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. இந்த படித்தர முறையை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற தொடர்புகளிலே விளைவுகள் ஏற்படாது, நாங்கள் தூரமாக மாட்டோம். இன்று தவா செய்கின்ற நேரத்தில் மக்களை விட்டும் தூரமாகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் ஏதோ ஒரு வகையிலே. அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை. எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த படித்தர முறையை காட்டித் தருகின்றார்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருந்தேன். என்ன சொன்னார்கள்? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களிலே ஒரு மனிதன் தவறு செய்வதை கண்டுவிட்டால் முதலில் அதை கரத்தினால் தடுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, உங்களுக்கு அது முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நாவினால் சொல்லுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி வதாலிக அத்அஃபுல் ஈமான், அதுவும் அவருக்கு முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். பனு இஸ்ரவேலர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால் சபிக்கப்படும் அளவுக்கு இவர்கள் செய்த தவறுகளில் ஒரு தவறு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு தவறை செய்தால் அதை கண்ட நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது நாள் அந்த தவறை செய்தால் இவர்கள் தடுக்க மாட்டார்களாம். என்ன, மறுநாளைக்கு அவருடன் இருந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், அவர் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டாக, என்னுடைய ஒரு நண்பனாக இருக்கின்றான், எனவே நான் தொடர்ந்து தவறை தடுத்து கொண்டிருந்தால் என்னை விட்டு தூரமாகி விடுவார்கள் என்று நினைத்தார்கள். அதனுடைய விளைவு அப்படியாக இருந்தது. அதே போன்று சகோதரர்களே, இன்று நாம் இப்படியான முறையிலே தவறுகளை காணுகின்ற நேரத்தில் அதை தடுக்காமல் நாம் வேறொரு முறையை கையாளுகின்றோம் என்றால் தவறை தடுக்க தேவையில்லை, நல்லதை மாத்திரம் சொன்னால் போதும் என்று நாம் இருந்தால் எங்களுடைய நிலைமையை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுதைஃபத் இப்னு அல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அஹ்மத் திர்மிதி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வல்லதி நஃப்சி பியதிஹி லதமுருன்ன பில் மஅரூஃபி வலதன்ஹுன்ன அனில் முன்கரி அவு லயுஷிகுன்னல்லாஹ அய்யபாஸ அலைக்கும் இகாபம் மின் இந்திஹி சும்ம லததுஊனஹு ஃபலா யுஸ்தஜாபு லக்கும் ஃபலா யஸ்தஜீபு லக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் கைவசம் நான் ஆணையிட்டு சொல்லுகின்றேன், நீங்கள் நல்லதை ஏவுங்கள், தீயதை தடுங்கள். அதே போன்று நீங்கள் அப்படி செய்யாமல் அதை விட்டு விடுகின்றீர்கள் என்று சொன்னால் நான் சந்தேகப்படுகின்றேன், அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு பெரும் ஆபத்து, பெரும் வேதனை உங்களுக்கு வந்து இறங்கிவிடும் என்று. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை கையேந்துவீர்கள்,
ஆனால் அல்லாஹ்வும் உங்களை அந்த இடத்தில் பொறுப்படுத்த மாட்டான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். ஆனால் ஒரு கரடுமுரடான ஒரு நிலைமையை வைத்து மக்களுடைய உள்ளத்தை நோகடித்து தாவா செய்கின்ற நேரத்தில் மக்கள் எங்களை கவர்ந்து வருவார்களா அல்லது எங்களை விட்டு ஒதுங்குவார்களா, நாங்களே சிந்தித்து செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தான் சகோதரர்களே, இப்படியான ஒரு படித்தர முறையை இஸ்லாம் கடைபிடிக்க எமக்கு சொல்லுகின்றது. இது தாவாவுடைய இன்னும் ஒரு நோக்கமாக இருக்கின்றது. மக்களை நல்லதையும் ஏவி தீயதை விட்டும் தடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு படித்தர முறையில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தவறை காணுகின்ற நேரத்தில் தடுக்க முடியாதா, அதை குறைந்தபட்சம் நாவினால் சொல்லுங்கள். இதன் மூலம் அவர் படிப்பினை பெறுவார். முடியாதா, அந்த இடத்திலே இருந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லை. அந்த இடத்துல இருந்து அவருக்காக இன்னொரு முறையில் வக்காலத்து வாங்க வேண்டுமா, தேவையில்லை. நீங்கள் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். இது சாதாரணமாக இன்று அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்றது. ஒவ்வொரு நல்ல மனிதனுக்கும் ஒவ்வொரு கெட்ட மனிதனுக்கும் இடையில் பெரும் போராட்டமே இதுதான். ஒரு மனிதன் தவறு செய்கின்றான், அவனை நாம் தடுக்க பார்ப்போம், ஆனால் முடியாது. நாம் கரத்தினால் தடுத்து பார்த்தோம், முடியல. வாயினால் சொல்லி பார்த்தோம், முடியல. அதுக்கு பின்னால் என்ன செய்ய, அவனோடையே சேர்ந்து நாங்களும் என்ன செய்வோம், தவறை தடுக்காமல் சும்மா இருந்து கொண்டிருப்போம். மூன்றாவது ஒரு கட்டம் இருக்கின்றது. 2 கட்டத்துக்கும் அவன் கட்டுப்படவில்லையா, நீங்கள் அவனை விட்டு வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். சிலவேளை இது அவனுடைய உள்ளத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அவன் திருந்துவதற்கு கூடும் என்ற விடயத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று தௌவா பணியில் ஈடுபடக்கூடிய நாங்கள் எங்களுடைய அன்றாட எங்களை எப்படி நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால், நாம் அன்புடன் நல்ல இனிமையான வார்த்தைகளை கொண்டு நாங்கள் தாவாவை மேற்கொள்ள வேண்டும். தாவாவை மேற்கொள்கின்ற நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நபர் சொல்லுகின்ற விடயத்தையும் நாங்கள் செவிமேற்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அவர் சொன்ன விடயங்களை வைத்து நாம் தீர்மானிக்க வேண்டும், இவருக்கு எப்படி தாவா செய்ய முடியும் என்று. இன்றைக்கு பொதுவாக யாருமே யாருடைய அட்வைஸையும் கேட்டுவிட்டு நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டோம். யாராவது ஒருவர் நீண்ட நேரம் எமக்கு என்ன செய்கின்றார், பிடித்து விட்டு பாதையோரத்தில் நீங்கள் இப்படி செய்கிறீங்க இப்படி செய்கிறீங்க இதெல்லாம் செய்யாதீங்க என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய மனோநிலைமை என்ன சொல்லும், சரி சரி அப்படின்ட்டு நாங்கள் போயிடுவோம். இதை விரும்ப மாட்டோம். எனவே நாம் அவரிடத்தில் இருந்தும் 4 வார்த்தைகளை செவிமடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகின்றார், அவர் அதன் பின்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், இவருக்கு எப்படி இந்த விடயத்தை இந்த தகவலை கொடுக்கலாம் என்று நாங்கள் எங்களுக்குள் தீர்மானிக்க முடியும். எனவே சகோதரர்களே, இப்படியான ஒரு அன்பு பரஸ்பரத்தை முன்வைத்து எங்களுடைய தவாவை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் திருமறையிலே தன் சூரத்துன் நஹல் 125வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, உது இலா சபீலி ரப்பிக்க, நீர் அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அலை. எப்படி மக்களை அழைப்பீராக, பில் ஹிக்மதி, ஹிக்மத்தான முறையிலே, வல் மௌஇதத்தில் ஹசன, நல்ல உபதேசங்களை கொண்டு, வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன், நல்ல விடயங்களை கொண்டு அவர்களுடன் நீ விவாதம் செய். இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான் பாதையிலே யார் நேரான பாதையிலே செல்லுகின்றான், இன்னும் யார் வழி தவறி செல்லுகின்றான் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான் என்று. எனவே இந்த இடத்திலே ஒரு தாயி பிற மக்களுக்கு நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னிடத்தில் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், ஹிக்மத்தான முறையில் நுட்பமான முறையில் தாவாவை செய்ய வேண்டும். தாவாவுடைய நோக்கம் என்ன, மக்கள் நல்லதை எடுக்க வேண்டும், தீயதை விட்டும் தன்னை தூரமாக்கி கொள்ள வேண்டும் என்று. எனவே இந்த இடத்திலே நாங்கள் நுட்பத்தை கையாளுவதன் மூலமாக குறிப்பிட்ட அந்த நபருக்கு தாவாவை சென்றடைய வைக்கலாம். நாங்கள் இந்த ஹிக்மத்தை விட்டுவிட்டு தாவா செய்கின்ற நேரத்தில், நான் பிடித்த முயலுக்கு 3 கால், நீங்களும் நம்பத்தான் வேண்டும் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? அதன் பின்னால் அவர் எதைத்தான் சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில் இந்த மனிதன் இருக்க மாட்டான். எனவே இந்த நுட்பத்தை கையாள வேண்டும். அதே போன்று நல்ல உபதேசங்களை கொண்டு நாங்கள் தாவா செய்ய வேண்டும். இன்னொரு விடயத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதையெல்லாம் தாண்டி இன்னும் சிலர் எப்படி இருப்பார்கள், சில ஆதாரங்களை, பலமான ஆதாரங்களை முன்வைப்பார்கள்.
இந்த நேரத்தில் அவர் செய்கின்ற தவறுக்கு பலமான ஆதாரத்தை அவர் முன்வைப்பார். இப்போ என்ன செய்வது? நாம் வாயை மூடிட்டு போவதா, அல்லது நமக்கு தெரிந்த அமைப்பில் அவருடன் ஒரு அழகான முறையில் விவாதத்தை செய்வதா என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நேரத்தில் நீங்கள் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள், நீங்கள் வாதிடுங்கள். வாதிட்ட எத்தனையோ வரலாறுகள் திருக்குர்ஆனில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பின்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றேன். இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய தவாவை அமைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு தாய், ஒரு இறை பாதையில் அழைக்கக்கூடியவருடைய பண்பாடுகளில் மென்மையான பண்பு இருக்கின்றது. இதுவும் முக்கியமாக இருக்கின்றது. கரடு முரடான முறையில் ஒன்றை கூறுவதை விட மென்மையான முறையில் ஒன்றை நாங்கள் எடுத்து வைப்பது, மக்கள் அதை கவரக்கூடிய சந்தர்ப்பம், வாய்ப்பு அதிகமாகவே அதில் காணப்படுகின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹில் இன்தலஹும், நபி அவர்களை வர்ணிக்கின்ற நேரத்தில் நபி அவர்கள் அடிப்படையிலே எப்படியானவராக இருந்தார்? ஒரு நல்ல இரக்க பண்புடையவராக இருந்தார், மென்மையானவராக இருந்தார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் மென்மையாக இருந்தீர்கள், மக்கள் உங்களை கவர்ந்து வந்தார்கள். எப்படி நீங்கள் மென்மையாக இருந்தீங்க? நீங்கள் எப்படி மென்மையாக இருந்தீங்க? என்னுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக இருந்தீங்க என்று அல்லாஹ் நபிகளாருக்கு ஞாபகம் ஊட்டிவிட்டு, வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்கள் கடுகடுப்பாக, நீங்கள் கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை சூழ வந்திருக்க மாட்டார்கள், மக்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள். லம் ஃபல்லு மின் ஹவுலிக் ஃபஅஃபு அன்ஹும், எனவே நீங்கள் மக்களை மன்னியுங்கள், நீங்கள் மக்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? ஆலோசனை செய்யுங்க. ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அல்லாஹ், நீங்கள் ஒரு விஷயத்தில் உறுதி கொண்டு விட்டால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்க? தவக்குல் வைங்க என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இப்படியான முறையில் நாம் எம்முடைய தாவாவை அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் முதலில் சொன்ன அந்த அடிப்படையில் விவாதம் செய்வது, எப்படி நாம் விவாதம் செய்ய வேண்டும்? பிற மக்களை முன்வைத்து அவர்களுடன் ஒரு விவாதத்துக்கு நாங்கள் செல்லுகின்றோம் என்றால் அழகிய முறையில் திருக்குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. இறை தூதர்கள் மன்னர்களுடன், அரசர்களுடன், மேல் மட்டத்தை சேர்ந்தவர்களுடன் போய் விவாதம் செய்தார்கள். எதற்காக விவாதம் செய்தார்கள்? இறை பாதையில் அந்த மனிதனை அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில். அந்த விவாதங்களில் இன்னும் ஒரு அருமையான ஒரு விவாதம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த விவாதம். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த விவாதத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், அதாவது ஃபிர்அவுனை நீங்கள், இப்ராஹிமை நீங்கள் பார்க்கவில்லையா? அதாவது தன்னுடைய இறைவனை பற்றி விசாரிக்கப்பட்ட நேரத்தில் அவர் எப்படி அதாவது மன்னருடன் எப்படி விவாதம் செய்தார் என்றதை நீங்கள் பார்க்கவில்லையா? இது கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹ்யி வைமீத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் சொன்ன பொழுது எப்படி சொல்லுகின்றார்? என்னுடைய இறைவன் தான் உயிர்ப்பிக்கின்றான், மரணிக்க செய்கின்றான் என்று. அந்த நேரத்தில் அந்த மன்னன் என்ன சொல்லுகின்றான்? கால அன உஹ்யி வ உமீத், நானும் தான் என்ன செய்கின்றேன்? படைக்கின்றேன், அதே போன்று மரணிக்க செய்கின்றேன் என்று ஒரு மனிதனை கூப்பிட்டு அவனை கொன்று போடுகின்றான். இன்னொரு மனிதனை அழைத்து கொல்லாமல் அவனை அனுப்பிவிட்டு, பாருங்கள், இந்த மனிதனை நான் மரணிக்க செய்தேன், இந்த மனிதனை நான் கொன்று போட்டேன், இந்த மனிதனை நான் திருப்ப அனுப்பிவிட்டேன், எனவே நான் தான் இதை செய்கின்றேன் என்று. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு வாதத்தை வைக்கின்றார்கள். எப்படி? கால ரப் ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், ஆனால் என்னுடைய அல்லாஹ் எப்படி தெரியுமா? என்னுடைய இறைவன் தான் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்து மேற்கில மறைய செய்கின்றான். உனக்கு முடியும் என்றால் நீ என்ன செய்? மேற்கிலிருந்து உதிக்க செய்து கிழக்கிலிருந்து மறைக்கவை அப்படி என்று. இது அந்த நேரத்தில் அவருக்கு பதில் இல்லாமல் வாயடைத்து போனார். எப்படி? அது அவருக்கு செய்ய முடியாது. அவருக்கு இருந்தால் அவர் சொல்லியிருப்பார், நான் தான் அதை செய்கின்றேன் என்று. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முந்தி விடுகின்றார்கள். பாருங்கள், இது ஒரு விவாதம், ஆனால் அழகிய முறையில் வைக்கப்பட்ட விவாதம். அல்லாஹ் சொல்லுகின்ற இறுதியிலே ஃபபுஹித்தல்லதி கஃபர்,
நிராகரித்தவர் வாயடைத்து செல்கின்றார், அவருக்கு பதில் கிடையாது. இப்படியான முறையில் அந்த விவாதம் அங்கே நடைபெறுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடன் செய்த விவாதத்தை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இப்படியான முறையில் விவாதங்கள் அரங்கேறி இருக்கின்றது. ஆனால் அந்த விவாதங்களின் காரணமாக மக்கள் தூரமாகவில்லை. மக்கள் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக விவாதித்தார்களோ அந்த நோக்கத்தை அறிந்து தெரிந்து பிற்காலத்தில் அவர்கள் நேர்வழி பெற்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதிலே நேர்வழி பெறாமல் இருந்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி அவர்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எங்களுடைய தவா பிரச்சாரத்தை நாம் சிறந்த முறையில் அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இறை தூதர்களிடத்திலே இந்த இறை பிரச்சாரம் செய்கின்ற விடயத்தில் இருந்த பண்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு விடாமுயற்சி காணப்பட்டது. இறை தூதர்கள் தவா களத்திலே இறங்கி மக்களை அழைத்த அந்த நேரம் இருக்கின்றதே, குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று தாவா செய்கின்றார்கள். தாவாவின் ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? அவர் சில சந்தர்ப்பங்களில் சூக்குக்கு போவார்கள். சூக்குக்கு போய் மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் சத்தமிட்டு சொல்லுவார்கள். இதை பார்க்கின்றவர்கள் எப்படி பார்த்திருப்பார்கள்? சாதாரணமாக நாங்கள் பாதையிலே செல்லுகின்ற நேரத்தில் இந்த சூக்கிலே யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்றை சொல்லி கத்தி கொண்டிருந்தால் நாங்கள் எப்படி அவரை பார்ப்போம்? இதே நிலைமையில்தான் அன்று இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பணியை ஆரம்பித்தார்கள். மக்கள் அவரை வேறு வேறு கண்களால் பார்த்தார்கள். ஆனால் அவரும் மக்கள் என்னை வேற கண்ணினால் பார்க்கின்றார்களே, மக்கள் தவறாக விளங்கி இருக்கின்றார்கள் என்று தஅவாவை விட்டார்களா? கிடையாது. விடாமுயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இறுதியிலே அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார்கள். எனவே இறை தூதர்களுடைய தஅவா எங்களுக்கு ஊட்டக்கூடிய படிப்பினை. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அவர்கள் பேசுகின்ற விடயத்தில் தன்னுடைய சுயலாபத்துக்காக அதையும் சொல்லவில்லை. இறைவன் தனக்கு சார்பில்லாமல் தனக்கு எதிராகத்தான் திருக்குர்ஆனில் வசனம் இறக்கினாலும் அதை மறைத்து விட்டார்களா? இல்லை, அவர்கள் அதையும் சொன்னார்கள். எனவே தஅவா களத்தில் அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஒருவர் இன்னொருவரை சபித்து கொண்டு ஒருவர் இன்னொருவரை மட்டம் தட்டிய நிலைமையில் இறை தூதர் தாவா செய்யவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் தாவா செய்கின்ற நேரத்தில் ஒரு சிறு பையனுக்கு தாவா செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் கேட்கின்றார்கள், நீ யாரை பின்பற்றுகின்றாய் என்று. அந்த சின்ன பையன் கூறுகின்றான், நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பின்பற்றக்கூடிய ஒருவன் என்று. அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஈசாவை விட நான் சிறந்தவன் என்று கூறவில்லை. மாறாக அவரும் நானும் சகோதரர்கள், நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் ஒரே விடயமாக இருக்கின்றது என்று அவரையும் அவரையும் சேர்த்து அந்த இடத்திலே அவரை மட்டம் தட்டாமல் அந்த இடத்திலே அவர் ஒரு நிலைமையை கையாண்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அவர்களுக்கு இருந்த அந்த நல்ல பண்பு, அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தது. இப்படியான விடயங்கள் தஅவா களத்திலே அவர்களை மெருகூட்டிய மிளிர வைத்த பண்புகளாக காணப்படுகின்றது. குறிப்பாக வெற்றியடைந்து விட்டால் கூட அவர்கள் ஆடம்பரமாக நான் தான் இந்த வெற்றிக்கு தகுதியாக என்று ஆடம்பரம் பிடித்தவர்களாக தஅவா களத்திலே அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை. இன்றைக்கு பார்க்கின்றோம், தஅவாவிலே ஏதாவது ஒரு விடயத்திலே யாராவது தோர்த்து போய்விட்டால் வேறு வேறு ஓட்டப்பந்தயங்கள், வேறு வேறு விளையாட்டுகளிலே எப்படி ஒரு சாரார் இன்னொரு சாராரை வெட்டி தோற்கடித்து விட்டு கொண்டாடுவார்களோ அதே போன்று இன்றைக்கு இந்த தஅவா களத்திலேயும் ஒருவருக்கொருவர் வெற்றி கொள்வதிலே, ஒருவருக்கொருவர் வெற்றி கொண்டு மற்றவரை தோற்கடிக்கின்ற விடயத்திலே நடந்து கொள்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் ஒரு கட்டமைப்புக்குள் வர வேண்டும். நாங்கள் தாவா செய்கின்ற நோக்கம் மிகவும் முக்கியமான நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இறை தூதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தாவா பணிகள் மிகவும் உன்னதமாக இருக்கின்றது. அந்த உன்னதமான தாவா பணிகளை, அதனுடைய சுருக்கங்கள், அதனுடைய விளக்கங்கள் திருக்குர்ஆனிலே இருக்கின்றது. திருக்குர்ஆனிலே இறை தூதர்கள் எப்படி தாவா செய்தார்கள் என்ற
பண்பாடுகள் அங்கே போதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பண்பாடுகளை நாங்கள் வாசித்து பயன்பெறுவதற்கு, படிப்பினை பெறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக நான் உங்களுக்கு 2 விடயங்களை கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிலே முக்கியமான ஒரு விடயம்தான், இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் இன்று பொதுவாக ஒரு எதிரியாக நோக்கப்படக்கூடிய ஒரு கூட்டமாக முஸ்லிம் சமூகம் மாறி இருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் சிந்தித்து இதனுடைய பொதுவான நோக்கம் என்ன, எம்மிடத்திலே காணப்படுகின்ற பிரதானமான குறைபாடு என்ன என்பதை கண்டறிந்து நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். பொதுவான விடயங்களிலே இன்று முஸ்லிம்களுக்கு எதிர்ப்புகள் ஆங்காங்கே எழும்புவதற்கு, எதிர்ப்புகள் தோன்றுவதற்கு தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு யுத்தம் இருந்த நேரத்திலே எப்படி மக்களுடைய நோக்கம் யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்று இருந்ததோ அந்த நோக்கம் இன்று அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேறி இருக்கின்றது. இன்றைக்கு யுத்தம் கிடையாது, மக்கள் நிம்மதியாக நடமாடுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பொது எதிரியாக நாட்டிலே ஒரு கூட்டம் அங்கே குற்றம் சாட்டப்படுகின்றது. அது யாரு? முஸ்லீம்கள். முஸ்லீம்களுடைய விடயத்திலே இன்றைக்கு கை வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் கூட இன்றைக்கு எங்களுடைய சமூகம், எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இன்று பல பக்கத்திலே தன்னுடைய இந்த சங்கத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விடயம், நல்லொரு பிரபல்யம் கிடைக்குமாக இருந்தால் நாம் களமிறங்குவோம் என்ற நிலைமையிலே வாய்மூடி இருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக கிட்டத்திலே ஹலால் சம்பந்தமான இலங்கையிலே ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒரு 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 அடையாள சின்னம் கொடுத்தார்கள், அந்த உணவு தூய்மையானதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு. இதை அறிந்த சில தேரர்கள், சில குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு கூட்டத்தார் என்ன செய்தார்கள், இந்த ஹலால் என்று சொல்லக்கூடிய இந்த சின்னத்தை கொடுத்து இவர்கள் நிறைய சம்பாதிக்கின்றார்கள். இவர்கள் சம்பாதித்து இந்த பணத்தை மேற்கத்திய, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, தீவிரவாதிகளுக்கு பணம் அனுப்புகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை கொண்டு வந்து எந்த அளவுக்கு அது போய் முடிந்தது தெரியுமா? இன்றைக்கு அந்த ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்பதை நிறுத்தி இருக்கின்றார்கள். ஏன் அதை மேற்கொள்ள முடியாது? அந்த அளவுக்கு எதிர்ப்பு எழும்பி இருக்கின்றது. இன்று அன்பார்ந்த சகோதரர்களே, கொள்கை பேசக்கூடிய எவ்வளவு சகோதரர்கள் இன்று இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் எம்முடைய இந்த சில குறுகிய கருத்து முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு அதிலே மாத்திரம்தான் நாம் களமிறங்குவோம், இதில் எல்லாம் எதையும் கதைக்க மாட்டோம் என்று இருந்தால் நாளைக்கு அவர் கை வைக்க இருக்கின்றது என்ன விடயம்? முஸ்லீம்கள் உடுக்கின்ற ஆடை ஹிஜாபிலே கை வைக்க இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து முஸ்லீம்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த குர்பானியிலே கை வைக்க இருக்கின்றார்கள். இப்படி ஒரு சங்கிலி தொடரை அவர்கள் வைத்து முஸ்லீம்களை இல்லாமலாக்க வேண்டும், முஸ்லீம்களை நாட்டிலிருந்து துரத்த வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் கிருபையினால் இதுவரை எந்த முஸ்லீமும் பெரிதாக தன்னை சமூகத்திலே ஒரு கிளறக்கூடிய, அதாவது கிளர்ந்தெழும்பக்கூடிய ஒருவராக அறிமுகப்படுத்தி பிரச்சினைகளை உருவாக்க வேண்டும் என்று செயல்படவில்லை. ஆனால் இன்றோ நாளையோ யாராவது ஒருவர் பிரச்சினையை போட்டுவிட்டால் முஸ்லீம்களின் சாராரிலிருந்து, முஸ்லீம்களின் பக்கத்திலிருந்து இன்றைக்கு பிரச்சினை பெரும் அளவில் வெடித்து செல்லக்கூடிய நிலைமையிலே காணப்படுகின்றது. குறிப்பாக அந்த மாற்று மத இனவாதிகள் ஆரம்பமாக என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு முஸ்லிமை காணுகின்ற நேரத்திலேயே அவன் எப்படியானவனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு அதாவது கெட்ட எண்ணத்தை, தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடிய வண்ணம் முஸ்லிம்கள் என்று அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான இந்த மிகவும் இக்கட்டான சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொள்கை பேசக்கூடியவர்கள், இயக்கங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் முன்வர வேண்டும். நாங்கள் தானாக முன்வர வேண்டும். எங்களுக்கு அழைப்பிதழ் கிடைத்து நீங்கள் வாங்க, ஒரு வட்ட மேசை போட்டு நாங்கள் எல்லாரும் கூடி ஆலோசிப்போம், அதன் பின்னால் இலங்கையுடைய பிரச்சினைக்கு தீர்வு காணுவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தால் நிச்சயமாக விலை போக இருக்கின்றது. எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய கொள்கை
இன்று விலை பேசப்பட இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, ஆச்சரியமான விடயம், பெரும் அமைப்புகளில் பெரும் பதவிகள் வகிக்கக்கூடிய, அதாவது அமைச்சர் பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் கூட இந்த விடயத்தில் எதையும் செய்ய முடியவில்லை. தெளிவான முறையில் அந்த சமூகத்துக்கு பதில் கூறப்பட்டால் அவர்கள் மௌனமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த ஹலால் சம்பந்தமான பிரச்சினை. ஆனால் இது எப்படி இருக்கின்றது என்றால், இவர்களுடைய நோக்கம் இந்த ஹலாலை இல்லாமலாக்கி தன்னுடைய சமூகத்தை, சிங்கள சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதல்ல. இன்று முஸ்லிம்களை இல்லாமலாக்க வேண்டும், முஸ்லிம்களை சீர்குலைக்க வேண்டும் என்ற சில கெட்ட நோக்கங்களுடன் இவர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். அதாவது தூங்குகின்ற ஒருவரை எழுப்ப முடியும், தூங்குவதை போன்று நடித்தவர்கள் அவர்களை எழுப்ப முடியுமா? முடியாது. எனவே தான் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த ஹலால் பிரச்சனை முடிஞ்சாலும் பரவாயில்லை, அதுக்கு பின்னால் எங்களுக்கு இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்த்து கொள்ள என்று இன்றைக்கு கோஷம் எழுப்பிய வண்ணம் அவர்கள் இந்த விடயங்களை நடாத்தி செல்கின்ற காட்சியை நாங்கள் காணுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இலங்கை வாழ் மக்கள், அதேபோன்று இந்தியாவை சேர்ந்த எங்களுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள், நாங்கள் அனைவரும் இந்த பிரச்சனையை தெரிந்திருக்க வேண்டும். இப்படியான ஒரு சூழல் இன்று புகை பிடித்த வண்ணம் இருக்கிறது. எந்த நேரத்தில் அது நெருப்பு பிடிக்குமோன்று தெரியாது. எனவே சகோதரர்களே, நாம் அனைவரும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள், அதாவது எங்களுக்கு முடிந்த அளவில் நாங்கள் செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். தாவாவை பொறுத்தவரையில் நாங்கள் நினைக்கக்கூடாது, அதாவது பயான் பண்ணினால் மாத்திரம்தான் தாவா, பயான் பண்ண வேண்டும், நாங்கள் ஒரு சாரார் கேட்டு விட்டு செல்ல வேண்டும், அந்த நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் ஈமான் கூட வேண்டும், இப்படியாக தாவாவை நாங்கள் பார்த்தால் அது தவறான கண்ணோட்டம். மாறாக நாங்கள் ஒவ்வொரு நபரும் என்னால் இந்த இஸ்லாத்துக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் செய்வேன் என்ற நிலைமையில் தன்னை ஆளாக்கி கொண்டு ஒருவன் ஈடுபடுவான் என்று சொன்னால் இதுதான் சரியான தாவாவாக இருக்கின்றது. சில வேளை ஒருவருக்கு பெரிய அளவில் மக்களை அழைப்பதோ பல தகவல்களை கொடுப்பதோ அவருக்கு முடியாமல் இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு விடயம் செய்யலும், என்ன, இப்படியான ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது, வாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்கள்லாம் போவோம் என்று மக்களை அழைத்து விட்டு வருகின்றாரே, இதுவும் ஒரு தாவா. மக்களுக்கு தகவலை கொண்டு போய் சேர்க்கின்ற விடயம். அல்லது இந்த இப்படியான ஒரு நிகழ்ச்சி, உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியிலே தனக்கு என்ன செய்ய முடியும், இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். இப்படியான முறையில் நாம் களமிறங்க வேண்டும். சமூகத்தை வைத்து நாம் யோசிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக இந்த பிரச்சனை நடக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு தனி நபராக ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு எனக்கு என்ன செய்யலாம், எனக்கு மற்றவர்களுடன் சேர்ந்து இப்படி பிரச்சனை இருக்கின்றதல்ல, இப்படி பிரச்சனை வந்திருக்கிறதாமேனா என்று சொல்லி 4 வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகலாம். இதுதான் பொதுவாக செய்யக்கூடியது. ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்து எனக்கு துஆ செய்யலாம். ஒரு முஸ்லீமாக இருந்து குறிப்பிட்ட இப்படியான ஒரு இயக்கம், இன்று ஒரு எதிர்வாதம் எழும்பி இருக்கின்றது, அதிலே முஸ்லிம்களின் தரப்பாரிலும் சில சகோதரர்கள் முன்வந்து அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள், பண உதவி கேட்கின்றார்கள் என்றால் என்னால் முடிந்தது என்ன, என்னால் முடிந்த ஒரு உதவியை, பண உதவியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமான ஒரு உதவியாக இருந்தாலும் நான் செய்ய வேண்டும். இதுதான் தாவா. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் எம்மை இந்த தாவா களத்தில் ஒரு ஆளாக நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த இஸ்லாமிய நிலையத்தை பொறுத்தவரையில், இஸ்லாமிய நிலையத்தில் நடாத்தப்படுகின்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் தாவாவில் பங்கு கொள்ள ஆசைப்படுகின்ற, கலந்து கொள்ள ஆசைப்படுகின்றவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த தாவாவில், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வது இதுவும் ஒரு பெரியொரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் மற்றவர்களுக்கு தகவலை கொண்டு போய் சேர்ப்பது, அதே போன்று மற்ற நண்பர்களை அழைத்து விட்டு வருவது, இப்படியான முறையில் உங்களுக்கு இதிலே கலந்து கொள்ளலாம். இதுபோல் இந்த நிலையத்திலே நடாத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகள் இருக்கின்றது, இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளலாம். பார்த்தால் இன்றைக்கு சாதாரணமாக ஒரு எழுத்து போட்டி, அதாவது வினாவிடை போட்டின்னு நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை வைப்போம். அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். ஏன்? பொடுபோக்காக இருக்கின்றார்கள்.
எனவே இப்படியான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். எங்களுடைய வாராந்தம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மகரிப் சலாவுக்கு பிறகும் வெள்ளிக்கிழமை ஒரு வகுப்பு நடைபெறுகின்றது. அதிலே உங்களுக்கு கலந்து கொள்ளலாம். ஷோபாவிலே நாங்கள் ஒரு வகுப்பு வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு புதன்கிழமையும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகுப்பிலே உங்களுக்கு கலந்து கொள்ளலாம். இது போக இந்த இப்படியான மாதாந்த நிகழ்ச்சிகள், இதே போன்று உம்ரா நிகழ்ச்சிகள், இப்படியான நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கு கலந்து கொள்ளலாம். மற்றவர்களையும் கலந்து கொள்ள வைக்கலாம். இப்படி தாவாவுக்காக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அதே போன்று குறிப்பாக இன்னொரு விடயம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற 22ஆம் தேதி தம்மாமில் ஒரு மாநாடு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள், ஒரு ஒன் டே ப்ரோக்ராம். எனவே முடிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் அதில் கலந்து கொள்ளுங்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி பேப்பர் இந்த இடத்துல இருக்கின்றது. அந்த கேள்விக்குரிய பதிலை நீங்கள் தேடி அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு முன்னுக்கு இஸ்லாமிய நிலையத்தில் நீங்கள் ஒப்படைத்தால், எங்களுடைய தம்மாம் இஸ்லாமிய நிலையத்தில் ஒப்படைத்தால் நீங்களும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். இப்படி பல அமைப்புகளில் நாங்கள் இந்த தாவாவுக்கு எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி நாங்கள் பங்களிப்பை செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹுடைய அந்த மாபெரும் பரிசான சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது அனைத்துக்கும் எங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.